உங்களை பார்த்து காலையில குழந்தை பருவத்துல சர்ச்சுக்கு போ, திருச்சபைக்கு போன்னு சொன்னாரு, அப்ப வரல. ஸ்தோத்திரம். வாலிப பிராயத்துல சொன்னாரு, அப்ப வரல. இப்ப வயோதிபம் ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். கடைசி 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுல எத்தனை நிமிஷமோ எத்தனை வினாடிகளோ தெரியாது. இப்ப ஆண்டவர் வந்து கேட்டா நீங்க சொல்ற பதில் என்னன்னா, எங்களுக்கு ஒருவனும் வேலையிடவில்லை. அல்லேலூயா. ஒருவனுமே வேலையிடல. ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத? இவன் காலையிலேயே இல்ல, மதியமும் இல்ல, இப்ப வந்துட்டு ஒருத்தனை வேலையிடலன்னு சொல்றானே, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் திருப்பி ஒரு வார்த்தையும் பேசல. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வாகிலும் என் தோட்டத்துக்கு போ. அல்லேலூயா. உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாளும் வீணாக்கிட்ட. அல்லேலூயா. இவ்வளவு நாளும் எப்படியா கழித்து விட்டா எனக்கு தெரியும். ஆனா நான் அதை உனக்கிட்ட சொல்ல விரும்பல, அதை நான் கேட்கல. என்னமே இருக்கிற கொஞ்ச நேரம், அல்லேலூயா, அது எத்தனை நிமிடமோ எத்தனை வினாடியோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீ ஒண்ணு பண்ணு, கர்த்தருடைய தோட்டத்துக்கு போ அப்படி நீ சொல்றா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வருகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தை பருவத்தை முடிச்சிட்டீங்க, வாலிப பருவத்தை முடிச்சிட்டீங்க. ஸ்தோத்திரம். இனிமே கொஞ்சம், அல்லேலூயா, 1 மணி நேரம், அல்லேலூயா, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பற்றி அவர் துக்கமாகவோ, ஸ்தோத்திரம், உங்களை பற்றி நீ வேலைக்கு வரல, காலையில எழும்பல, தூங்கிட்டா, அல்லது நான் அழைத்த போது வரல, நீ எங்க போயிருந்தா, இது எதுவுமே கேட்கல ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் நேரடியா ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு, நீ தோட்டத்துக்கு போ, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். தோட்டத்துக்கு போகிறதற்கு இப்பவும் சிலருக்கு ஸ்தோத்திரம் விருப்பம் இல்ல. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா இந்த வசனங்களிலே அவர் காலையில பார்த்து போன்னு சொல்லுவார் தோட்டத்துக்கு, அவன் போயிருவான். ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம் 3ஆம் மணி வேளையிலே தோட்டத்துக்கு போன்னு சொல்லுவாரு, அவனும் போயிருவான். ஸ்தோத்திரம். 6ஆம் மணி நேரத்திலே சிலரை பார்த்து, வேறு சிலரை பார்த்து, அவர்களையும் பார்த்து சொல்லிடுவாரு, நீ தோட்டத்துக்கு போ, அவனும் போயிருவான். 11ஆம் மணி நேரத்தில் பார்த்து சொன்னாலும் அவனும் போயிருவான். அல்லேலூயா. ஆக மொத்தம் இதுல எத்தனை பேர் இருக்கிறானோ அத்தனை பேரும் தோட்டத்துக்கு போயிருவான். அவன் உறங்கினவனா இருந்தாலும் சரி, சும்மா பொழுதுபோக்குனவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து சொல்லுகிற பொழுது அவன் என்ன பண்ணிடுவான்? தோட்டத்துக்கு போயிருவான். ஆனா இன்னைக்கு நம்ம திருச்சபையில தினம் தினம் வசனம் வருகிறது, தோட்டத்துக்கு போங்க, ஜெபத்துக்கு போங்க, உபவாசம் பண்ணுங்க, காத்துருங்க, விழித்திருங்க, தினம் தினம் செய்தி வருது. ஆனா ஒருத்தர் வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒருத்தரும் தோட்டத்துக்கு போறதில்ல. ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் மணி வேளையில இருந்து ஸ்தோத்திரம் 11ஆம் மணி வரைக்கும் நீங்க எப்படியே கழிச்சிட்டீங்க, அதிகாலையில இருந்து 11ஆம் மணி வேளை வரைக்கும் எப்படியே கழிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது முடிஞ்ச உடனே சாயங்காலம் வருகிறது. சாயங்காலத்துல வீட்டஜமான் வாராரு, அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ஸ்தோத்திரம், பிந்தினவர்கள் துவங்கி முந்தினர் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? கூலி கொடுக்கணும். நீங்க கூலியை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்துட்டு. அல்லேலூயா. இன்னும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இன்னும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன், இன்னும் நான் கல்யாணத்துக்கு தான் போவேன், இன்னும் நான் ஸ்தோத்திரம் கல்லறைக்காகவும் கடமைக்காகவும் நான் சர்ச்சுன்னு நீங்க நினைச்சீங்க, என்ன நடக்கும்? கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எஜமான் கூலியை கொடுக்கிற நேரம் நெருங்கிட்டு. அல்லேலூயா. இது கடைசி காலம், அதுவும் கடைசி மணி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. என்ன எவ்வளவு நேரம் நீ தெரியாது. அல்லேலூயா. சிறிய பிராயம் முழுவதும் எப்படியோ வேலை செஞ்சு ஏதோ செஞ்சு எப்படியோ முடிச்சிட்டோம். வாலிப பிராயத்தை எப்படியோ வாழ்ந்து முடிச்சாச்சு. ஸ்தோத்திரம். இப்போ வயோதிபம். அல்லேலூயா. இப்பவும் நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்படியோ வாழலாம், வாரது போல பார்த்துடலாம்னா உங்களுக்கு இன்னும் குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கு, குறிப்பிட்ட வினாடிகள் தான். ஸ்தோத்திரம். எஜமான் வரப்போறாரு, அவர் கூலி கொடுக்க ஆயத்தமா வருவாரு. அல்லேலூயா. அப்படி கூலி கொடுக்கிற பொழுது நீங்க கூலியை பெற்றுக்கொள்ள விரும்பினா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து திருச்சபைக்கு கர்த்தருடைய தோட்டத்துக்கு போவேன்னு நீங்க முடிவெடுங்க. அல்லது ஸ்தோத்திரம் கூலியை பெற்றுக்கொள்ளட்டும், நான் எப்படியோ இருப்பேன்னா அது உங்க விருப்பம். அல்லேலூயா. Yeah.